தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இறைவனை தமிழிசையால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் போற்றி பரவினர். தமிழ் மக்களிடையே பிணைந்திருந்த சாதி கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மக்களை நோக்கி சென்றனர். பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சாரும். 63 நாயன்மார்கள் பற்றி நாம் அனைவரும் அறிய வாய்ப்பினை நல்கிய சிவகங்கை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி கூறி, பாண்டியன் நின்ற நெடுமாறன் என்ற நாயன்மார் பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரிமர்த்தன பாண்டியனுக்கு பிறகு அவன் வம்சத்தில் வந்த பாண்டியன் என்ற கூன்பாண்டியன் மன்னன் மதுரையை சிறப்பாக ஆண்டு வந்தான். அவன் வலிமையைக் கண்டு அஞ்சிய ஏனைய சேர சோழ மன்னர்கள் அவனுடன் சமாதானமாக இருந்து வந்தனர். சோழ மன்னனோ தன் புதல்வியான மங்கையர்க்கரசி என்பவளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஏராளமான சீர்வரிசைகளோடு குலச்சிறை என்ற பெருமையுடைய சகல சாஸ்திரங்களையும் பழுதுற கற்றுணர்ந்த அறிஞரையும் அமைச்சராக விளங்கும்படி அனுப்பி வைத்தான். வைதீக சைவ சமயத்தை போற்றி அதன்படி ஒழுகி வந்த கூன்பாண்டியனுக்கு திடீரென்று சமண மதத்தின் பட்டுதல் பெற்று சமண மதத்தை தழுவினான். அரசன் அவ்வளியோ நாட்டு மக்களும் என்பதற்கேற்ப பாண்டி நாட்டு மக்களும் சமண சமயத்திற்கு மாறினர். இது கண்டு சமண தலைவர்களுக்கு பெரு மகிழ்ச்சி. ஆனால் அரசியார் மங்கையர்க்கரசிக்கும் அமைச்சர் குலச்சிறையாருக்கும் அரசனின் இந்த நிலை கண்டு மிக மிக வருத்தம். அவனுக்கு நேரில் விபூதி அணிந்து வர முடியாத நிலை மங்கையர்க்கரசிக்கு. இதனால் மிகவும் துன்பப்பட்டு மதுரை சோமசுந்தர கடவுளை தினந்தோறும் உள்ளமுருக பிரார்த்தித்தனர். பாண்டிய மன்னன் மீண்டும் சைவ நெறிக்கே திரும்பி வரச் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுதல். இந்நிலையில் சிதம்பரத்திலிருந்து மதுரைக்கு சென்று அங்கே சோமசுந்தர கடவுளை வணங்கி கொண்டிருந்த ஓர் அந்தணர் வாயிலாக திருஞான சம்பந்தரை பற்றி அறிந்து கொண்டனர். அரசியாரும் குலச்சிறையாரும் திருமறை காட்டில் எழுந்துள்ள திருஞான சம்பந்தருக்கு இறைவன் தேவியோடு காட்சி சென்று தேவி பொற்கிண்ணத்தில் பால் சுரந்து குழந்தை திருஞான சம்பந்தருக்கு பசியாற்றியது, இறைவன் திருவருளால் பொற்கிண்ணமும் முத்துப்பல்லக்கும் பெற்றது போன்ற பல அற்புதங்களை அந்த அந்தணன் அறிந்தவுடன் அவர்தான் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி பாண்டியனது மனதை மாற்ற மாட்டாரா என்ற ஏக்கம் கொண்டு உடனே தக்க ஏவலரை அனுப்பி திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வர அனுப்பினர். அவர்களும் விரைந்து சென்று ஞானசம்பந்தர் பெருமானிடம் மதுரையில் சமணர் செய்யும் அட்டூழியங்களை விவரித்து மதுரைக்கு அவர் வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார்கள். உடனே திருஞான சம்பந்தர் மதுரை புறப்பட தயாரான போது அவருடன் இருந்த அப்பெருமான் ஞானசம்பந்தரை நோக்கி, நீரோ இளம் வயதுடையவர், அந்த சமணர்களோ பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள், இப்பொழுதோ நாளும் கோளும் நல்ல நிலையில் இல்லை என்று கூறி அவரை போக விடாமல் தடுத்தனர். அப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் வேயிறு தோணிபங்கன் விடமுண்ட கண்டன் என துவங்கும் மிக பிரசித்தி பெற்ற நவக்கிரக பதிகத்தை பாடி அவரது சம்மதத்தை பெற்று மதுரைக்கு சென்றார். மதுரையில் அவரை அன்புடன் அரசியாரும் குலச்சிறையாரும் வரவேற்றனர். சம்பந்தர் மதுரை எல்லை அடைந்ததுமே சமண குருமார்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சம்பந்தர் சோமசுந்தர கடவுளின் ஆலயத்திற்கு சென்று சூதுவாது நிரம்பிய சமணர்களை எதிர்த்து வாதம் செய்து வெல்லும் வல்லமை வேண்டி இறைவன்பால் திருப்பதிகம் ஒன்று பாடினார். பின் தன் அடியாருடன் அங்கிருந்த மடம் ஒன்றில் இரவு தங்கினார். இதற்கிடையே மதுரை வந்த சம்பந்தரை பற்றி பல இல்லாது பொல்லாது கூறி பாண்டியனிடம் முறையிட்டனர் சமணர்கள். அவர் தங்கியிருக்கும் திருமணத்தில் தீப்பிடிக்க அபிசார மந்திரம் செவித்தனர். அதில் எந்த பயனும் இல்லாது போகவே தாங்களே இரவில் மடத்திற்கு தீ வைத்தனர். மடம் பட்டு எறிவதைக் கண்ட சம்பந்தர் துளியும் பதறாது ஒருகும் பதியம் பாட மடத்தில் தீ அணைந்து அந்த நெருப்பு பாண்டியனை வெப்பு நோயால் பற்றியது. பாண்டியனை பற்றிய வெப்பு நோய் அவன் அணிந்திருந்த ஆபரணங்களையும் நீராக பூசிய சந்தனமும் தரித்த மாலையையும் வெந்து கருகத் துடித்தான் மன்னன். பின்பு சமணர்கள் தங்கள் தவ வலிமையை காட்டி மயிர் பீலிகையால் மன்னன் உடலை வருட அந்த மயிர் பீலிகையாவும் வெப்பத்தால் வெந்து நீராயின. உடனே அரசியார்
திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடத்திற்கு செய்த தீங்கினால்தான் இத்துயரம் வந்துள்ளது. அவர் வந்தால் ஒழிய இது தீராது என்று உறுதியாக கூற, மன்னனோ அவர் என் சூரனையை போக்கிவிட்டால் சமணத்தை விட்டொழிப்பேன், அவரை அழைத்து வாரீர் என்று கட்டளையிட்டான். அரசியார் நேரில் சென்று சம்பந்தரை வணங்கி விஷயத்தை கூற, அவரும் அரண்மனை வந்து சேர்ந்து மந்திரமாவது நீர் என்ற திருப்பதிகத்தை பாடி மன்னர் உடலில் திருநீரை பூச மன்னனின் வெப்பு நோய் நீங்கியது. மன்னன் பலமுறை சம்பந்தரை பணிந்து நன்றியை தெரிவித்தார். பின்பு சமணர்கள் சம்பந்தரை வெல்ல தங்களை போட்டிக்கு அழைத்தனர். அனல்வாதம், புனல்வாதம். அனல்வாதம் என்பது நெருப்பில் பதியத்தை இட்டு சோதிப்பது. புனல்வாதம் என்பது நீரில் அந்த பதியத்தை இட்டு சோதிப்பதாகும். சமணர்கள் பெரும் நெருப்பை மூட்டினர். சம்பந்தர் தன் பாடிய தேவார திருமுறையில் கயிறு சாத்தி போகமார்த் என்ற திருப்பதிக ஏட்டை எடுத்து தளரின வளருளி என்ற பதியத்தை பாடி நெருப்பில் இட்டார். அது வேகாமல் திரும்ப வந்தது. சமணர்கள் தங்கள் ஏடுகள் இருப்பிட அது வெந்து சாம்பலாயின. அனல்வாதத்தில் தோட்ட சமணர்கள் உடனே புனல்வாதம் செய்ய தொடங்கினர். தோட்டவர் கழுவேறுவது என்று முடிவெடுத்தனர். அதற்கு சம்பந்தரும் உடன்பட்டார். வைகாற்றின் நீரில் சமணர்கள் தங்கள் ஏடுகளை இட அது வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. பின்பு சம்பந்தர் தன் ஏட்டை இட அது நீரை எதிர்த்து வந்தது. குலச்சிறையார் ஓடி அவ்வேட்டை எடுத்திருந்தான் திருவேறு என்று மதுரையில் அழைக்கப்படுகிறது. மும்மறையும் தோட்ட சமணர்கள் தங்கள் பந்தயப்படி கழுவேறி மாய்ந்தனர். பாண்டியனுடைய மன்னனுடைய வெப்பு நோய் நீங்கியது இல்லாமல் அவன் கூன் நிமிர்ந்து நின்றசி நெடுமாறன் ஆயினான். பின்பு சைவ சமயத்தை ஏற்று ஆட்சி புரியலாயினான். பாண்டிய நின்றசி நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன் சைவ நாயன்மாரா மட்டுமல்லாமல் கிமு 7ஆம் நூற்றாண்டில் முதல் பாண்டிய பேரரசுக்கு வித்திட்ட மாமன்னன் ஆகவும் விளங்கியவன். இந்த நெடுமாறன் ஆண்ட காலம் கிபி 640 முதல் 690 ஆகும். மாபெரும் போர் வீரனாக விளங்கிய இவன் சேர சோழ மன்னரோடு போரிட்டு பாண்டிய நாட்டை மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை விரிவுபடுத்தினான். இதில் இன்றைய ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களும் அடங்கும். பாண்டிய நின்றசி நெடுமாறன் நிர்வாகத்தில் தலை சிறந்தவன். தொலைநோக்கோடு பாசன பணிகளை மேற்கொண்டவன். பல ஏரிகளையும் குளங்களையும் அவற்றின் இணைக்கும் கால்வாயிலும் தோற்றுவித்தான். மேலும் நெடுமாறன் ஆண்டபோது பக்தி இயக்கம் தழைத்தோங்கியது. 4 புறமும் பரவியது. அந்த பக்தி இயக்கத்தை முதல் 3 சைவநாயக திருநாவுக்கரசர் என்ற அப்பரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரம் முன்னெடுத்து சென்று பரப்பினர். 63 நாயகர்களில் 3 பேர் மகளிர். அந்த மகளில் மங்கையர்க்கரசி, அதாவது நின்றசி நெடுமாறனுடைய மனைவியும் ஆழ்வாராக சிறந்து விளங்கினார். நம்முடைய நின்றசி நெடுமாறனுடைய ஜெயந்தியானது ஐப்பசி மாதம் பரிநிச்சயத்தில் வருகிறது. நாம் ஆழ்வார்களை போற்றுவோம். வாய்ப்பு வழங்கி பெருமை சேர்த்த சிவகங்கை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.